அவளுக்கும் தர்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? மா பார்கவி தர்ஷனோட வைஃப். என்ன சொல்ற? தர்ஷனோட வைஃபா? அக்கா 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 நீங்க பதட்டப்படாதீங்க அக்கா. இதுக்கு மேல பதறதுக்கு என்ன இருக்கு? உங்களை எல்லாம் நான் என் கூட பிறந்த பொறுப்பா தானே நினைச்சேன். என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு பெரிய உண்மைய என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களே. தர்ஷனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அண்ணி, பார்கவி தர்ஷன் பொண்டாட்டிங்கிறது உண்மைதான். ஆனா தர்ஷன் பொண்டாட்டியா அந்த பொண்ணை நாங்க யாருமே ஏத்துக்கல. நிறைய நடந்து போச்சு அண்ணி. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நந்தினி, நீ கொஞ்சம் பேசாம இரு. சொல்லுங்க தம்பி, இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்கு சொல்லுங்க. என்கிட்ட இருந்து தயவு செஞ்சு எதையும் மறைக்காம எல்லாத்தையுமே சொல்லிடுங்க. இல்ல அண்ணி, நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல விரும்பல. தர்ஷனுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துச்சுல்ல, ஆனா தர்ஷன் முதல்ல அந்த பொண்ணை தான் காதலிச்சான். நம்ம தர்ஷனுக்கும் இவங்க வீட்டு பொண்ணுக்கும் நிச்சயம் பண்ணலான்னு குணசேகரன் சொல்லியிருக்கான். இந்த கல்யாணத்துக்கு எனக்கு விருப்பம் தான். என் விருப்பப்படி தான் இதெல்லாம் நடக்குது. போதுமா? தேங்க்ஸ் பார்கவி. நிச்சயமா உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். அப்ப இருந்த சூழ்நிலையினால அண்ணா வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தோ நிக்கிறாளே அறிவுக்கரசி, இவ தூரத்து சொந்தம்லாம் கிடையாது. இவளோட தங்கச்சியை தான் தர்ஷனுக்கு கல்யாணம் பண்றதா இருந்துச்சு. இந்த பயிலும் அறிவுக்கரசி தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மண்டைய ஆட்டிட்டு நாங்க சொல்றதுக்கு எல்லாம் சரின்ட்டு அந்த பொண்ணை காதலிச்சதை எங்கள்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டான். சித்தப்பா, என்னடா சித்தப்பா சொத்தப்பாட்டு பயமுடுறா. ஆளு மண்டையும் பாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு. இவன் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இதோ இந்த பார்கவி பொண்ணு இந்த பயலை தெரிந்த வீட்டுக்கு வந்தா. அப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து, ஏன் எல்லாருமே சேர்ந்துன்னு சொல்லணும், நீங்களும் தான் எல்லாம் சேர்ந்து அந்த பார்கவியை தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நிறைய திட்டம் போட்டீங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவு நிறைய போராடி பார்த்தோம். ஆனால் கடைசியில் நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடந்துச்சு. இதோ இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடந்துச்சு. ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த கல்யாணத்தை யாருமே பதிவு பண்ணல. தர்ஷனுக்கும் அன்புக்கரசிக்கும் நடந்த கல்யாணத்தை தான் பதிஞ்சு வச்சிருக்கு. இந்த விஷயத்துக்கு நியாயம் கேட்டுதான் இதோ இந்த அறிவுக்கரசி வந்து இங்க உட்காந்துருக்கு. அக்கா, ஈஸ்வரி, அக்கா எனக்கு ஆச்சு. அக்கா, அக்கா. ஈஸ்வரி,